விழித்துக் கொள்ள வேண்டும். என்ன தம்பி தங்கைகளே, தமிழரை தவிர உலகில் இந்த அரசியலை எவனும் பேச மாட்டான். ஏன்? தமிழன் மானுட நேயன் அல்ல, உயிர்மை நேயன். அவன் புல்லுக்கு பூண்டுக்கு காக்கைக்கு குருவிக்கு எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்கிறவன். எங்களுடைய அரசியல் கோட்பாடு, எங்களுடைய தாத்தா காமராஜர், அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். சரிதான், ஏற்கிறோம். எங்கள் உயிர் தலைவன், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. அதையும் ஏற்கிறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு கோட்பாட்டை வகுக்கிறோம். அதுதான் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இது எங்கள் கோட்பாடு. பார், இப்படி இருந்த உன் நிலம் இப்படி ஆகிறது. தொழிற்சாலை வளர்ச்சி, நீ தொழிற்சாலை வளர்ச்சின்னு போனாய், எவ்வளவு பெரிய அழிவை, எவ்வளவு பெரிய வறட்சியை நீ சம்பாதிக்கிறாய் பாரு. நீ சுவாசிக்கிற காற்றிலே இந்த நச்சு காற்றை கலக்கிறார்கள். நீ வளர்ச்சி என்று எதை கவனிக்கிறாய்? உன் மகனும் தொழிற்சாலை வைக்கப் போகிறேன், நீ பார்க்கிறாய். இதே தஞ்சை நிலத்திலே எண்ணற்ற தொழிற்சாலைகள் அவரவர் வாழ்விடத்திலே நான் உருவாக்கி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. என்னுடைய தொழிற்சாலையில் நீர் நஞ்சில்லை, காற்று நஞ்சில்லை, உணவு நஞ்சில்லை, நிலம் நஞ்சில்லை. 2000 ஏக்கரில் கரும்பு, கரும்பில் இருந்து சர்க்கரை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிடுகிற தட்டு, கரும்பிலிருந்து எத்தனால் பெட்ரோல், பிரேசில் இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த சர்க்கரை, வெல்லம் எல்லாம் அவரவள் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை. படிக்காதவன் கரும்பை வெட்டுவான், கொண்டாந்து ஆலையில கொட்டுவான். படிக்காதவன் ஆலையை காய்ச்சுவான், சர்க்கரை வெளியில் இருப்பான். படித்தவன் எண்ணி அடுக்குவான், எத்தனை லட்சம் டன் காய்ச்சப்பட்டிருக்கு அதை ஒட்டுவான். எல்லா இடத்துலையும் சந்தைப்படுத்தி வருவான். படிச்ச என் பிள்ளை. படிக்காதவன் படிக்காதவனுக்கு ஒரே இடத்துல அரசு வேலை. அவன் வாழ்விடத்திலே பார் எப்படி உன் பூமியை ஆக்கி வச்சிருக்கேன். ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் உனக்கு. நீர் பார்த்துக்க, 3 நிலை அழையுது. திரவ நிலை தண்ணியா இருக்கும், உரைநிலை பனிக்கட்டி, காற்று நீராவியாகும். நீ சூடுபடுத்தினா பறந்து போயிடும். வாயு நிலை காற்று. 3 நிலையை கொண்ட ஒன்று இருக்குன்னா, ஒரு அற்புதம் இருக்குன்னா அது நீர் தான். எல்லா தத்துவங்களையும் ஒரே 1.25 அடியில் நம்முடைய முன்னோன் வள்ளுவ பெருமகனார் பாடி, நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு படிட்டார். விசிம்பின் துளி விழி நல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுன்ட்டான். ஒரு துளி நீர் பூமியில விழாது, பசும்புள்ளின் தலை காண முடியாதுன்ட்டான். அந்த அது 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 தலை கூட நீ பார்க்க முடியாதுன்ட்டான். இதை விட நீரின் அருமையை உலகத்தில் எவனும் பாட முடியாது. பார்த்துக்க, இங்க பார்த்துக்க. சிங்கம் பிளாஸ்டிக்கை திங்குது, காகம் இவன் தண்ணியை குடிக்கிறதுக்கு மண்டையை விட்டு ஒன்றும் இல்லை திட்டிட்டு இருக்கான். அங்கே பசு இவன் அவனே அடித்து தண்ணியை குடிச்சிருக்கான். கொத்துக்கிற விஷப்பாம்பு பயந்து ஓடலை, தண்ணியை கொடுத்தாரு குடிச்சிக்கிட்டு இருக்கு. நீ நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்த காக்கை அந்த ஜாடிக்குள்ளே கல்லை போடுது. நீ தூரம் இருந்து பார்க்கும்போது காக்கைக்கு எம்பிட்டு பேராசை. நீ படிச்சிருப்ப 5ஆப்பு 4ஆப்புல ஒரு குடுவையில் தண்ணி இல்லை, காக்கை ஒவ்வொரு கல்லா போட்டு அது குடிச்சதுன்னு. தண்ணி இல்லாமல் வச்சா அந்த அயோக்கிய பேரை பிடிச்சி அடிக்காம அது ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டு அது நிறைஞ்ச வர குடிக்குது. நீ நினைக்கிற பேராசை என்று இல்லை, காகத்தின் தாகம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அவ்வளவு தாகம் இருப்பதால் தான் அவ்வளவு தேடுது. இந்த பாவம் உன்னை விடுமான்னு பாரு. சிங்கத்தை பார்த்தா எல்லாம் பயந்து ஒண்ண அந்த காட்டுக்குள் போய் கொழுப்படுத்து போய் நீ பிளாஸ்டிக் போத்தலை போட்டு, எங்க உங்க மகன் ஆட்சிக்கு வந்தோடனே நீ பிளாஸ்டிக் போட்டு பார்த்துருவோம் வச்சிரு. பேன் வந்தவன தடை, எல்லாம் வெள்ளவோ. துணிப்பை, வாழை இலையில பை இருக்கு, துணியில பை இருக்கு, நார்ல பை இருக்கு, கோணி சாக்குல பை இருக்கு. ஏன் உன் துணிப்பையில வாங்கினா வராதா? நான் தடை பண்ற வரதா? மாற்று இருக்கா? இல்ல இருக்கு. எல்லாவற்றுக்கும் மாற்று இருக்கு, எல்லாவற்றிற்கும் மாற்று இருக்கு. இருக்கிறது. இயற்கை எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். நீ தாயின் மாறில் பால் குடி, மாறை அறுத்து ரத்தம் குடிக்காதே. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறாய். அதான் இங்க இருக்கிற கொடுமை. இங்க பாருங்க எப்படி என்ன பாடுபடுதுன்னு பாரு. இது உலக உயிர்களுக்கு நாம் செய்யற கொடுமை. இப்ப இருந்து என்ன தெரிஞ்சுக்க, தண்ணீர் மானுட தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. எனக்கு தாகம் என்றவனை போத்தல்லை கொடுக்கிறார்கள். காகம் என்ன செய்யும்? கொக்கு என்ன செய்யும்? நாய் என்ன செய்யும்? நரி என்ன செய்யும்?
ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சொந்தங்கள், ஒரே ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இதை பற்றி இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இந்த தண்ணியை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. டாஸ்மார்க்கில் விற்கிற தண்ணியை பற்றி தான் இந்த ஆட்சியாளர்கள் அதிகம் கவலைப்படுவார்கள், சிந்திப்பார்கள். பூமின்னு நினைக்கிற, வெறும் மண்ணுன்னு நினைக்கிற, இல்லை. நம் தாய், நம் தாயின் மடி. முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், தாய்ப்பாலும் மண்ணும் பாலும் தாய்ப்பாலும் எளிதாக கிடைப்பதால் மானுட சமூகம் மதிப்பது இல்லைன்னு. இது காலு கீழே மிதிக்க விடுதில்ல, அதனால அவனுக்கு இழிவா தெரியுது. ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான், என் அன்பு பிள்ளைகளே, அந்த கவிதையை நல்லா கவனிங்க. உன்னை பெற்றவள் நீ இறந்தவுடன் பிணம் என்று தள்ளி விடுகிறாள். வயிற்றிலே 10 மாதம் சுமந்தவள் தன் கருவறையிலே, உயிர் கருவறையில வைத்து உன் உயிரை பிரசவித்தவள் நீ இறந்தால் பிணம் என்று தள்ளி விடுகிறார்கள். உன் உடன் பிறந்தார்கள், உன் உறவுகள் பிணம் என்று தள்ளிவிடுகிறார்கள். எல்லாரும் நிராகரித்ததை மறுபடியும் வா என்று தன் வயிற்றுக்குள் வாங்கிக் கொள்பவள் இந்த பூமி தாய்தான் என்கிறார். நீ ஆழமா கவனிச்சுக்கணும், இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீ. அதனால அதன் அருமை தெரியாம நம்ம அதனால் எங்களுடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை எங்கள் அண்ணன், உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என் அன்பான மக்களே. உங்களை பெற்ற தாயோ 10 மாதம் தான் உங்களை கருவறையில் சுமக்கிறார். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை சுமக்கிறார். நீங்க பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்து அடுத்தடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே, அவள் மடியில் தானே. நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தானே. அதனால் என் அன்பு மக்களே, பேரன்பு கொண்ட உங்கள் தாய் நிலத்தை காதலியுங்கள் என்கிறார். இல்ல பூமிங்கிறது வெறும் மண்ணும் நினைக்கிறது. பல லட்சக்கணக்கான உயிர்களின் திரட்சி தான் நீ பார்க்கிற இந்த மண். நீ செடிக்கு தண்ணி ஊத்துற, அது செடிகள் எடுத்துக்கொள்ள முடியாது. மரத்துக்கு தண்ணி ஊத்துற, மரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதன் வேர்களில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பல லட்சக்கணக்கான உயிர்கள், பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள் தங்கள் உணவுக்கு அதை உண்டு அதை மரம் செடி கொடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிற மகத்தான பணியை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் செய்கிறது. அதை கொல்வதற்கு நீ ஒரு வழி வைத்திருக்கிறாய். அதன் வேரிலே நச்சு, பாக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் சல்பேட் நச்சு உரங்களை கொட்டி கொண்டு விடுகிறாய். இதாங்க இருக்கிற கொடுமை. நீ பெரிய, எங்க அப்பா கேட்டாங்க, நம்மால் வரப்பா, நீ பெரிய அறிவாளி தானடா, பெரிய விஞ்ஞானி தானடா, சந்திரமண்டலத்துல அனுப்புறாயிலடா, தோசை மாவை புளிக்க வச்சு காட்டுறான்னு. பதில் இருக்கு அவன்கிட்ட? பாலை தயிராக்கி காட்டு, தோசை மாவை புளிக்க வைத்து காட்டு. உன் அறிவியலால் முடியாது. இது யாரு புளிக்க வைக்கிறா? கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள், பூஞ்சை, காளான்கள். அவன் தான் பெரிய சயின்டிஸ்ட். நீ செத்து போனாய், உன் உடலை தின்னு மண்ணோடு கொண்டு சேர்ப்பிப்பவன் அவன்தான். அதெல்லாம் நாம் அறிந்துகிறது இல்லை, அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. இது வெறும் மண்ணு, அவ்வளவுதான். மண் இல்லை, நம் தாய், நம் அன்னை. பெத்த தாயை மூஞ்சியில காரி துப்புனா அப்படி இருக்கும், குப்பை குண்டி கொட்டினா அப்படி இருக்கும், அப்படித்தான் கொட்டி வச்சிருக்க. பார்த்துக்க, இது மண்ணோடு மண்ணாக என்று மக்கி போவது. சொல்லு, பூக்களால் மூட வேண்டிய, போர்த்த வேண்டிய உன் பூமி தாயின் முகத்தை எப்படிப்பட்ட கழிவுகளை வச்சு மூடியிருக்கேன். இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் இது சரி செய்வ? எப்படி சரி செய்வ?